உறவுகளுக்கு வணக்கம். அயோத்தியில் பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. இதில் பல பேருக்கு பல முரண்பாடு விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போது அந்த ராமர் கோயில் திருப்பி வந்திருக்கு. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா இல்லை ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பக்கமாக பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் பாபர் மசூதி என்ற இடத்துல ஏற்கனவே ராமர் கோயில் இருந்ததாலும் அந்த ராமர் கோயிலுக்கு மேலே தான் மசூதின்றது கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் ஒன்று வச்சு கடைசியில் பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு திருப்பி வந்த உடனே ராமர் கோயில் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தும் பாபர் மசூதி இடிக்க ஆரம்பிச்சதும் பல பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ராமர் கோயில் இருந்தது தான் உண்மைன்னும், பல பேர் ராமர் கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவாதம் நிறைய பேர் போயிருந்தாங்க. பாபர் மசூதி இடித்ததுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மத போக்கான ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க. இது திமுக வச்சுக்கணும் பல பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. பல கட்சிக்காரங்க அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதன் பிறகு அதே இடத்துல ராமர் கோயிலை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு வேலை வந்தாங்க. இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்த ராமர் கோயிலுடைய துவக்க ராமர் கோயில் கட்டுறதுக்கான பணிகளை ஈடுபட்டிருந்தார். அந்த பணி எல்லாமே முடிஞ்சு இப்போது ஜனவரி 22 அந்த ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவை வச்சுருக்காங்க. இதுக்காக இந்தியா முழுவதும் பல முக்கியமான விஐபிகளுக்கும் முக்கியமான பிரபலங்களுக்கும் அதோட ராமர் கோயிலோட திறப்பு விழா அழைப்பதுன்றது கொடுத்துருக்காங்க. அதை பல பேர் கலந்துக்கிறோன்னு சொல்லிட்டோம், சில பேர் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புலேருந்து நாங்கள் அந்த ராமர் கோயிலுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் காங்கிரஸும் திமுகவும் எப்போதும் கூட்டத்தில் இருக்கிறதால இப்போ காங்கிரஸ் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதால் திமுக கட்சி ஆளுங்க போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறது நாங்கள் எதிர்க்கிறோன்னோ அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் முழுவதும். அப்போது இதிலே ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் சரின்னு சொல்லலாம். உடனே அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னோ மத நம்பிக்கைக்கும் எதிரானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கும் அவங்களோட விருப்பம், நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே அவர் பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்திருந்தார்னா இந்த மத போக்காக தான் அவர் பார்த்துருக்கணும். இந்த மத போக்காக அவர் பார்த்துருந்தார்னா அந்த ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த இடத்துல அவர் தன்னுடைய திமுக கொள்கை இந்த மத நம்பிக்கைக்கு இந்த முட்டாள்தனத்துக்கு மூடர்களுக்கும் நாங்கள் எதிரானவங்க, மக்கள் கடவுளை நினச்சி முட்டாளாகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி எதிரானவங்க அப்படின்னு இவங்க நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதோட கொள்கை வச்சு தான் இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி இருந்த இவங்க இப்போ ராமர் கோயிலை மத நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியை இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல அரசியல்ன்றது தானே வருது. அந்த மத அரசியலை என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக நிறுவுறாங்க. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் பாபர் மசூதி இடிச்சது தப்பு தான் சொன்னார். அந்த இடத்துல இந்த இஸ்லாமியர்கள் பக்கம் சாதகமாக பேசினார். சரி, அதே நிலைப்பாடு இருப்பாருன்னு பார்த்தா உடனே சொன்னார், அந்த ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாஜக இந்த இந்துத்துவாக்களுக்கு அவங்களுக்கு எதிரி இல்லாத போல அப்படி காட்டிக்கிட்டாரு. அதான் படத்தெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, அப்படியே தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து, ரெண்டு பேருக்கும் ஒரு குத்து, யாருக்கும் ஒரு எதிரி இல்லாமல் அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு நடுநிலையாக போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைப்பாடு தான் இவர் எடுத்திருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருடைய வாக்கு வேணும் அப்படின்றதுக்காக பாபர் மசூதி இடித்தது தவறு தான் அப்படின்னு நிலையானிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனக்கு பிஜேபியோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பகைச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய தேவை வேணுன்றதுக்காக ராமர் கோயிலுக்கு போகிறதும் அவங்களுடைய விருப்பம், அதை நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு. இவங்க உண்மையாகவே இந்த இந்துத்துவாக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்த வெளிப்படையாக காங்கிரஸ் சொன்னாங்கல்ல, அவங்க அரசியலுக்காக சொல்லலாம். அதே மாதிரி இவங்களும் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா யாரும் இதில் கலந்துக்காதீங்கன்னு சொல்லலாம்ல. இது பார்த்தீங்கன்னா முழுக்க பாபரோட மசூதி இடித்து ஒரு மத போக்காக பண்ணுற ஒரு செயல் இது. இதில் யாரும் நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா
பாஜகவோட ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு அரசியல் தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து பாபர் மசூதி இடிச்சு வந்து மிகப்பெரிய தவறு, அங்கே கோயில் வந்து கட்டுறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆனால் இது பாபர் மசூதியில் இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுற இந்த ஒரு பணிக்கு நிதி வாங்கினோடனே இதே இவர் பேச திமுக கட்சியிலேருந்து பல பேர் பல லட்ச ரூபாயும் பல கோடி ரூபாயும் நிதியாகவும் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட நிதி கொடுத்த இந்த திமுக கட்சிக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். அவங்கள கூப்பிட்டு ஏதாவது தண்டனை கொடுத்தாரா, இல்லை அதை எடுத்து ஒரு பேட்டியாக அழிச்சிருந்தாரா? இல்லை. அது வந்து என்ன தெரியுதுன்னா, திமுக கட்சிக்காரங்களும் அந்த இடத்துல பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. அந்த நேரத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா தலைவரும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசலாம் அப்படின்றதாக சொன்னாங்க. ஆனால் நிதி கட்டுறப்போ இந்த திமுக கட்சிக்காரங்க கொடுத்தாங்கல்ல, அப்போ இவர் அதை வந்து தட்டி கேட்டிருக்காங்கல்ல, இவங்க கட்சியால் தானே. ஆனால் அப்போவும் அதை செய்ய மாட்டேருக்காரு. அப்போ என்னன்னா, மசூதி இடித்தா நமக்கு என்ன, ராமர் கோயில் கட்டா நமக்கு என்ன, நமக்கு தேவை தமிழ்நாட்டு ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு அப்படியே இருக்கணும். இடத்தில் இருக்க அரசை வந்து கைக்குள்ளே போட்டுக்கணும், அவங்களுக்கு ஒரு கையாக இருந்து தமக்கு தேவையானதெல்லாம் சாதிச்சுக்கணும். அவங்களுக்கு பெரிய எதிர்ப்புலாம் தெரியக்கூடாது, எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி இருக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்காத மாதிரி இருக்கணும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்க மாதிரி காட்டிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் வச்சுட்டு வந்து வரவேற்பாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ டு மோடின்னு சொல்லுவாங்க, இவங்க ஆளுங்கட்சானே வெல்கம் டு மோடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல இடத்துல வாடகை நாடகத்தை இவங்க நடத்தியிருக்காங்க. பல வேலைகளை நம்ம இதை பார்த்துருக்கலாம். நீங்கள் தான் வந்து சங்கி, நீங்கள் சங்கி, நீங்கள் சங்கின்னு சொல்கிறீங்களே, நல்லா பாருங்க, மிகப்பெரிய சங்கியாக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்க போகிறாரு. ஆனால் ஒன்றுங்க, அந்த அரசியலில் இருக்கவங்க யாரையும் பகைச்சக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிக்காருன்னா, தம்பி நம்ம ஏன்டா நமக்கு ஊர்வம்பு, யாரையும் பகைச்சிக்காத, இருக்குன்னு தெரியாமல் போயிடணுண்டா, எல்லாருக்கும் சாதகமாக இருக்கண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதனால்தான் இந்த மசூதி விஷயத்தில் கூட, இந்த ராமர் கோயில் விஷயத்தில் கூட மசூதி இடிச்சது தப்புன்னு ஒரு குத்திட்டாரு, ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கும் வந்து தடை இல்லை, அது அவங்களோட விருப்பம்னு சொல்லி ஒரு குத்திட்டாரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா, ராமர் கோயில் கட்டுறது வந்து ஒரு அரசியலா இல்லை ஆன்மீகமானு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அது தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அளவுக்கு ஒரு அறிவு வச்சுருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைச்சி நீங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி பண்ணிட்டுருங்க. இந்த மக்கள் எல்லாமே கூடி சீக்கிரம் விழிப்புணர்ஞ்சா அவங்களுடைய வண்டவாளம் எல்லாமே தண்டவாளமாக மாறும். ராமர் கோயிலை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.